ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம செய்யற உதவி என்னன்னு எதிர்பாராம, பலன் எதிர்பாராம செய்வோம். ஆனா, நம்மகிட்டேருந்து உதவிய கிடைச்ச பெற்றவங்க நம்மள மறந்துருவாங்க. அப்போ நமக்கு மனசுல ஒரு வெறும தோணும். ச்சே! இனிமே உதவியே பண்ணக்கூடாதுடா. எவ்ளோ பெரிய உதவி பண்ணியிருக்கோம், நம்மள மறந்துட்டாங்களே! அப்படின்னு தோணும். ஆனா, அதே சமயம் அந்த உதவியானது எந்த எதிர்பார்ப்பும் செய்யாம நீங்க செஞ்ச உதவிய அவங்க மறந்துட்டாலும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு அதே மாரியான உதவியோ, இல்ல வேற உதவியோ உங்களுக்கு கிடைக்கப் பெறும். அதே பாசிட்டிவ் ஒரு வைப் உங்களுக்குமே தேவைப்படும்போது நடக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் என்னோட லைஃப்ல, என்னுடைய அனுபவத்த நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆர்சி புக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். வண்டி நம்ம புதுசா வாங்கும்போது அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற ஒரு சான்றிதழ். அந்த சான்றிதழ என்னுடைய பிரதர் ஒருத்தர்கிட்ட நான் நான் போக முடியாத காரணத்தினால அவர வாங்கிட்டு வர சொல்றேன். வாங்கிட்டு வர சொல்லும்போது சென்னை டி நகர் உங்களுக்கு எவ்ளோ பெரிய பஜார்ன்னு தெரியும். அதுல நடு ரோட்ல அவர் வர வழியிலேயே இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு வரும்பொழுது கீழ விழுந்துருது. அதுக்கப்புறம் ஈவ்னிங் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அத ரியலைஸ் பண்றாரு. அப்புறமா நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போது கால் பண்ணி சொல்றாரு. "அ உன்னோட ஆர்சி புக்க தெரியாம தொலைச்சுட்டேன். துர்கா நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல" அப்படின்னு புலம்புறாரு. நைட்டு போயிட்டு நாங்க ஸ்ட்ரீட்லயே தேடுறோம். எங்கெங்கெல்லாம் நடந்து வந்தாரோ அந்த இடத்துலலாம் தேடுறோம். சிசிடிவி கேமரால கூட பார்க்குறோம். பட் எங்களால கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப எனக்கு டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டு, என்னடா இன்னைக்கு தான் கிடைச்சது. அது திருப்பி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னா ரொம்ப கஷ்டம் அப்டின்லாம் சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் ஈவ்னிங்கே எனக்கு ஒரு அம்மா கிட்டேருந்து கால் வருது. அந்த அம்மா யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்ல துப்புரவு பணியில ஈடுபடுற ஒரு அம்மா தான். அவங்க எப்பவுமே குப்பையெல்லாம் பொறுக்கி தூய்மையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள ஃப்ரீக்வென்ட்டா நான் கூப்ட்டு சாப்பாடு குடுப்பேன். ஆர் எல்ஸ் என்னுடைய சாரி, என் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு இது எல்லாமே அ எப்பவுமே குடுக்குவேன். ஃப்ரீக்வென்ட்டா அவங்களுக்கு குடுப்பேன். பட் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் முன்னாடி குடுத்துருக்கேன் போல இருக்கு. அவங்க பேர் கூட நான் கேட்டது இல்ல. சோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஈவ்னிங் டைம்ல கிளீன் பண்ணும்பொழுது, குப்பையெல்லாம் எடுக்கும் பொழுது, அந்த ஆர்சி புக்ல என்னுடைய ஃபோட்டோ இருந்திருக்கு. அவங்களுக்கு படிக்க கூட தெரியாது. அந்த ஃபோட்டோ இருந்திருக்கு. கீழ ஃபோன் நம்பர் இருந்திருக்கு. சோ முக்கியமான ஏதோ சான்று அப்டின்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னுடைய ஃபோட்டோவ பார்த்ததுனால, அன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண அம்மா தானே இவங்க அப்டின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு, அவங்க கணவர்கிட்டயோ எல்ஸ் ஃபேமிலி ஹெல்ப்போட இவங்க பேர் என்னன்னு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் துர்கான்னு அதுல போட்டிருந்திருக்கு. அண்ட் என்னுடைய மொபைல் நம்பருக்கு அடுத்த நாள் ஈவினிங் கால் பண்றாங்க. இதே மாதிரி உங்க ஏரியால நான் கிளீனிங்ல ஈடுபடுற அம்மா தான். நீங்க எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, சாப்பாடு நிறைய டைம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட போட்டோ இதுல இருந்ததுமா, உங்களுடைய சர்டிபிகேட் தான் ஏதோன்னு நினைச்சிட்டு அது முக்கியமானதோ அப்படின்னு நினைச்சிட்டு அதுல போன் நம்பர் இருக்கவே என்னுடைய ஃபேமிலி ஹெல்ப்போட உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் தான் அந்த சான்றிதழ எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப பிளெஸ்ஸிங்காவும் ஃபீல் ஆச்சு. எப்படின்னா, நம்ம எப்பயோ செஞ்ச ஒரு ஹெல்ப் அவங்க யார் பேசுறாங்க. பட் என்னால அவங்கள முகம் கூட என்னால ரிமைண்ட் பண்ண முடியல. ஆனா என்ன அவங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. சோ சின்ன ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல பார்த்து நான் தான்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ரியலைஸ் பண்ணி அத கொண்டு வந்து மறுநாளே என் கையில அது கிடைச்சது. கண்டிப்பா அது கிடைக்காது. திருப்பியும் அப்ளை பண்ணணும். அதுக்கு 5000, 10,000 செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒரு உதவி எதிர்பார்க்காம நம்ம செய்றோம் அப்படின்னா, அந்த உதவிய அவங்க ரியலைஸ் பண்ணலையேன்றத பத்தி நீங்க கவலைப்படவும் தேவையில்ல, எதிர்பார்க்கவும் தேவையில்ல. ஆனா அதே சமயம் அவங்க மறக்கக்கூடாது. பட் நமக்கு அந்த உதவிக்கான பலனும் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்கள சென்றடையும். சோ உதவி என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே உங்களுக்காகவும் சரி, நீங்க மத்தவங்களுக்கு செய்யறதா இருந்தாலும் அது தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு. சரியா? நன்றி.